அடுத்தது இன்னொன்னு பைசெக்சுவல் அப்படின்னா ஆண் ஆணுகிட்டையும் போவோம், ஆண் பொண்ணுகிட்டையும் போவோம், பொண்ணுகிட்டையும் போவோம், பொண்ணு ஆணுகிட்டையும் போகும். எம்மதமும் சம்மதம் மிருகம். அதாவது நீ ஆம்பளையா பொம்பளையா இல்ல, எனக்குள்ள இச்சையை நிறைவேற்ற ஒரு ஆம்பளை ஆம்பளையை யூஸ் பண்ணுவேன், பொம்பளையை யூஸ் பண்ணுவேன். இவங்களும் அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிட்டான். அடுத்தது நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள். திருநங்கைகள் பிறப்பினால குறைவுடையவர்கள். திருநங்கைகள் அவருடைய ஜீன்ல குறை அப்படி பிறந்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு இந்த இச்சை ரோகங்கள் கிடையாது. இழிவான இச்சை ரோகம் அவங்களுக்கு ஒரிஜினலா கிடையாது. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தாத எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, நல்லபடி பிறந்த ஆம்பளையா இருந்தாலும் நல்லபடி பிறந்த பொம்பளையா இருந்தாலும் அவன் இழிவான. உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல சொன்ன வண்ணமாக ரோமர் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். 9வது பகுதிக்குள்ளாக கடந்து சென்றோம். கடந்த வாரத்துல ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து பார்த்தோம். அதுல இன்றைக்கு முக்கியமான ஒரு டாபிக்கை குறித்து பார்க்க போகிறோம். நேரடியாக பிரசன்டேஷனுக்கு கடந்து செல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம். இந்த நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நிறைய ஆழமான காரியங்கள் இருக்கிறது. நான் நிச்சயமாக ஒரு வாரம் 2 வாரத்துல முடிகிற ஒரு காரியம் இல்லை. அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். சோ ரோம நிருபத்துல 18வது வசனத்திலிருந்து 32வது வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். 17வது வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். இதுல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏற்கனவே நான் எபிரேய புத்தகத்துல விசுவாசத்தை குறித்து எடுத்திருக்கிறேன். அங்க நாம என்ன படிச்சோம் தெரியுமா? நம்பப்படுகிறவர்கள் உறுதியாய் நடக்கும் என, நிச்சயமாய் நடக்கும் என உறுதியாய் நம்புவது விசுவாசம் அப்படின்னுட்டு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம் என்று சொல்லும் பொழுது மாம்சம், பிசாசு, உலகம், இந்த 3ஐயும் ஜெயிக்கிறது தான். இதை நாம் எப்படி விசுவாசத்தினால் ஜெயிக்க முடியும் அதை பார்க்க. அதனால இந்த விசுவாசம் இல்லாதவருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்க்கிறோம். தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்துல சொல்லுகிறது. காரணம் சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷர்களுடைய அவபக்தி, அநியாயம். அவங்களுக்கு தேவனை குறித்து தெரியும், அவர்களுக்கு தெரிந்தும் கூட அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. காணப்படாத விழாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் எல்லாவற்றையும் அவருக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இயற்கையின் மூலமாக தேவன் இடைப்பட்டார். 21வது வசனம் தான் இன்னைக்கு நான் எடுக்க போறேன். அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். அப்புறம் பார்த்தோம் 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார், தேவன் அவர்களை கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். இதைதான் இந்த நாட்கள்ல கொஞ்சம் விலாவரியாக பார்க்க போகிறோம். அவர்கள் இந்த நாட்கள்ல நல்ல அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணானார்கள். உணவில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. சரி, நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. நீ தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தால் இன்னைக்கு நீ பார்க்க போகிற காரியம் இதுதான். நீங்களும் நானும் தேவனை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தால் உன்னுடைய இருதயத்துல தேவன் இருக்க மாட்டார். எதிராளியாகிய பிசாசு வாசம் பண்ணி உன்னை ஆளுகை செய்வான். இந்த உலகம் முழுவதும் அந்த பிசாசுக்குள்ளாய் விழுந்து கிடப்பதற்கு காரணம் மனிதர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தார். உங்களுக்கு இந்த விசுவாசங்களையா உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். எவ்வளவுக்கு அதிகமாக நீங்க தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகன், இவன் என்னை சொத்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லி உங்களை நேர்மையான பாதைகளில், தேவனுக்கு பிரியமான பாதைகளில் உங்களை வழி நடத்துவார்.
நீ தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருப்பாயானால் உன்னுடைய இருதயம் இருளடைந்து விடும், கேடான சிந்தனைகள் கடிந்து வரும், இழிவான இச்சைகள் உங்களுக்குள்ளாக வரும். நீ தேவனை மகிமைப்படுத்தாமலே இருக்கிறன்னு வைங்க, உங்களுடைய வீடு நாசமா போய்விடும். நான் உண்மைக்கு சொல்லித்தரேன். அது வந்து ஒரு ஒரு மகிமை தங்கி இருக்காது. உன் நிலைமை எப்படி இருக்கும்னா, சிந்தனையில் வீணராகி விடுவாய். உன் சிந்தனை வீணான சிந்தனைகளை தான் ஓடிக்கொண்டிருக்கும். எந்த சிந்தனையா இருக்கட்டும். ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தலைன்னா பிரச்சனைகள் தான் மனிதர்களுக்கு. ஏன் இவ்வளவு குடும்பங்கள்ல பிரச்சனை? அது என்ன காரணம் தெரியுமா? இந்த வீணான சிந்தனைகளுக்கு நாம் ஆட்கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் சேஞ்ச் ஒரு சேனல். உங்களுடைய சிந்தனை வாழ்க்கையை நீங்க மாற்றும் பொழுது, எப்படி பாத்திரம் தேய்க்கிறீங்களா, சமைக்கும் பொழுது அல்லது நடக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. அதனால உங்களுக்கு லாபம் தானே தவிர நஷ்டம். நம்மள அநேகர் என்ன செய்வோம்னா, சிந்தனையில வந்து இப்போ ஒரு மனுஷன் என்ன திட்டான்னா அதே நம்ம சிந்திச்சு சந்தர்ப்பம் வரும் பொழுது நாம ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்ப என்ன ஆகும்னா, வீணான சிந்தனைகள் நம்மை கடந்து வந்து, ஒண்ணு நீ தேவனை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்கணும். இந்த ரெண்டு நீ செய்யலன்னா திட்டமா இன்னைக்கு நான் ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களுடைய சிந்தனை வீணான சிந்தனையாகத்தான் எதுவாக இருக்கலாம். நான் விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை. ரெண்டாவது, உணர்வில்லாத உன் இருதயம் இருளடைந்து விடும். இருளடைந்தே போய்விடும். அது வெளிச்சமே இருக்காதாங்க. அப்ப இருளடைந்த இருதயத்திலிருந்து என்ன வரும்? அதற்கு தக்கதான சுவாபங்கள், இருளில் பிள்ளைகள் அதுதான் இருக்கும். உணர்வு இருக்காது. தேவன் பேசும் பொழுது உணர்வில்லாத ஒரு சூழ்நிலை வரும். தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு சமயத்துல உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விடும். அதான் உணர்வில்லாத இருதயம். பார்வோன் முதல்ல 5 முறை வந்து கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் பின்னால அவன் மனம் திரும்ப நினைத்த பொழுது அவனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தி விட்டார். ஆவியானவர் நம்மோட கூட இருப்பார். நம்மோட கூட தான் இருப்பார். ஆனா நாளடைவில் நீங்களும் நானும் தேவனை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களா? எப்படி சவுளுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லது சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் சத்தமில்லாம அமைதியா போயிட்டாரோ, அதே மாதிரி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் போய்விடுவார். நாம் ஞானி என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனா பைத்தியமா இருப்போம். நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. நான் வேற யாரு இது வந்து ரொம்ப ஒரு நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம், தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் வாழ்வார்களானால் சிந்தனை வீணு, இருதயம் இருளடைந்து விடும். பெரிய ஞானி, நான் பெந்தேகோஸ்து, அந்நிய பாஷை பேசுறேன், எல்லாம் இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நீ எல்லாம் இருந்தும் தேவனை 24/7 நீ தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கலாத பொழுது 2ல 1 தான் இருக்கணும். ஒண்ணு இருள் இருக்கணும் அல்லது வெளிச்சம் இருக்கணும், அல்லது நல்ல சோபம் இருக்கணும் அல்லது கெட்ட சோபம் இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்தலைன்னா அப்ப சாத்தானை மகிமைப்படுத்துறதுக்கு சமம். நீ தேவனை மகிமைப்படுத்தல, தேவனை ஸ்தோத்திரியாமல் இருக்கிற, தேவனை நினைக்காமல் இருக்க, காலில் எழும்போது, பெட்ல இருந்து எழும்போது, நடக்கும்போது, வைக்கும் பொழுது தேவனை ஸ்தோத்திரம், ஆண்டவரை இப்படி என்ன வழி நடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஆவியானவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பார். ஓ, திஸ் இஸ் மை சைல்ட், ஹி இஸ் பிரைசிங் மீ ஆல் த டைம், ஹி இஸ் வர்ஷிப்பிங் மீ ஆல் த டைம். அவருக்கு தெரியும் நீ நடக்க வேண்டிய வழி இதுவே. அவருடைய பிள்ளையாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அப்பதான் பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசுவார். ஏய், நீ அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நிறைய பேருக்கு இது தெரியாது, இந்த டெக்னிக். அவர் நம்ம அப்போ என்ன செய்வார்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது பாவம் செய்வோமானால் அவர் சொல்லுவார், மன இது பாவம், இது செய்யாத. அடுத்தால சொல்லுவார், இதுதான் நீதி, இதை செய். நீ இதை செய்வாயானால், இந்த பாவத்துல கண்டினியூ பண்ணி இருப்பாயானால் உன்னுடைய நியாய தீர்ப்பு இப்படி இருக்கும். அவர் கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா ஆவியானவர் வந்து அவரோடு கூட நாம மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால ஆண்டவர் என்ன செய்தார்னா, மகனே நீ தனியா அவனுடைய வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக நீ தனியா டிராவல் பண்ண வேண்டாமான்னு உனக்கு ஒரு கம்பேனியனை கொடுத்திருக்கிறேன். ஆவியானவர் உன்னோடு கூட வருவார். நீ தனியா போகல. சில பிள்ளைகள் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தூரம் போனோம்னா, வெளிநாடுகளுக்கு வெளியெங்கேயும் பயணம் போகும் பொழுது சின்ன பையனா இருப்பான்னு வைங்க, அப்போ ஒரு கைடை கொடுத்து அனுப்புவாங்க.
அப்பா சொல்லுவார், மகனே நீ போக வேண்டாம், அங்கிள் உன் கூட வர்றாங்க, அவங்க உன் கையை பிடிச்சு உன்னை கூட்டிட்டு போவாங்க, நீ எங்க போய் சேர வேணுமோ அங்க போவாங்க, போற வழியில உனக்கு பிரச்சனை வந்தா அவர் பார்த்துக்கிடுவார். அதேதான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்து கிறிஸ்தவனுடைய பிள்ளையாக தேவனை மகிமைப்படுத்தி சோத்திரப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அவர் ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். அவர் தான் சொன்னார், நான் ஒரு தேற்றவாளனை உங்களோடு கூட இருக்க அனுப்புகிறேன், அவர் உன்னோடும் உனக்குள்ள வாசம் பண்ணி சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப அவரு ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார், நம்ம வழி நடத்துகிறார். அப்ப அவருடைய சிந்தனையில நீங்க அவருடைய வழிநடத்தல செல்லும் பொழுது உங்களுடைய சிந்தனை மேலான சிந்தனையாக இருக்கும், வீணான சிந்தனையாக இருக்காது. உங்களுடைய சிந்தனைகள் மேலான சிந்தனைகளாக இருக்கும். உங்களுடைய இருதயம் இருளடைந்திருக்காது, வெளிச்சமாக இருக்கும். உங்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெளிச்சமுள்ள வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகள், மற்றவர்களை வெளிச்சத்திற்கு நேராக இழுக்கிற வார்த்தைகளாக இருக்கும். நீ உண்மையிலேயே ஞானியாக இருப்பாய், பைத்தியமாக இருக்க மாட்டாய். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் ரொம்ப வருத்தத்துல எரேமியா 2ஆம் அதிகாரத்துல சொன்னார், இஸ்ரவேலர் 2 தீமைகளை செய்தார்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொன்னார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன தீமை? ஒன்னு, ஜீவ தண்ணீர் ஊத்தாகி என்னை விட்டு விட்டார்கள். எந்த ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தாமலும் எந்த ஒரு மனுஷன் தேவனை ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறானோ அவன் என்ன செய்வான்னா, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாக வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜீவ தண்ணீர் ஊத்தாகிய நல்ல ஒரு அழகான ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தாதவன் தனக்கென்று ஒரு தேவனை உருவாக்கி கொள்ளுவான். அதான் அவங்க செய்தது, வெடிப்புள்ள தொட்டி. அந்த தண்ணீர் நிற்காத உனக்கு ஜீவ தண்ணீர் கிடையாது. அதனாலதான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். எவன் ஒருவன் தேவனை மகிமைப்படுத்துகிறானோ, எவன் ஒருவன் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் ஜலம் வந்து கொண்டே இருக்கும். அந்த நீரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தண்ணீர் சுத்தமாக இருந்து கொண்டு இருக்கும். அதான் ஆண்டவர் பண்டிகையில கடைசி நாள்ல சொன்னார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இஸ்ரவேல் ஜனங்களை அவரை விட்டுட்டு தங்களுக்குன்னு ஒரு தெய்வங்களை உருவாக்கி கொண்டார்கள். அது தண்ணீர் நிற்காத தொட்டி, அதை கொண்டு பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவுதான் தண்ணியை ஊற்றினாலும் அந்த தொட்டியில தண்ணீர் நிற்பதில்லை. பழைய காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல இந்த தொட்டிகளை, தண்ணீர் இருக்காத தொட்டி வெடிப்பு இருக்கும் பொழுது அந்த தொட்டியை பிணத்தை பதைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்களோ, வேற ஒன்றுக்கும் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் நீ உருவாக்குகிற மனிதனால் மனுஷன் தெய்வத்தை உருவாக்கி நீ வனவங்கி கொண்டிருக்கான காரணம் தேவனை விட்டு தேவனற்ற காரியங்களை, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நான் கொடுக்கிற தண்ணீர் நித்திய காலமா வரும். ஆண்டவர் சொன்ன நான் இலவசமாய் கொடுக்கிறேன். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்த நதி தேவனும் ஆட்டுக்குட்டியான இடத்துல இருந்து கடந்து வரும், சிங்காரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அதுக்கு நேராக தான் நம்மளை கொண்டு போகிறார். ஆனா மனுஷன் செய்கிற தவறு, தங்களுக்கென்று நீ தொட்டிகளை வெட்டி கொண்டு வாயானால், அல்லது உனக்கென்று தெய்வத்தை உருவாக்கி கொள்ளுவாயானால், அல்லது தேவனை விட்டு என்னால் முடியும், சாதிக்க முடியும் என்று சாதிக்க நினைப்பாயானால் உனக்கு வெற்றி கடந்து வராது, தோல்விதான் கடந்து வரும். அது சந்தேகமே கிடையாது. உன்னோட பிதாவாகிய தேவன் உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ அவரை கனப்படுத்தவில்லையானால் பரிசுத்த ஆவியானவனை கண்டித்து உணர்த்த முடியாது. அப்படி அவர் கண்டித்து உணர்த்தாத பொழுது உன்னுடைய இருதயம் இருள் அடைந்து விடும். நீ பைத்தியக்காரனாக மாறி ஓடுவாய். நீ ஒருவேளை ஞானி என்று சொல்லிக் கொண்டிருப்பாய், ஆனால் பைத்தியக்காரனாக உன்னுடைய சிந்தனை வீணாக இருக்கும். அதை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். அதனால இப்படி தங்களுக்கென்று ஒரு தொட்டியை வெட்டி கொள்ளும் பொழுது பாவத்திற்குள்ளாக சென்று விடுவார்கள்.
அதான் பாவம் செய்கிறவன். எவன் ஒருவன் தேவனை மகிமைப்படுத்தலையோ அவன் பாவத்துக்குள்ளாக தான் போய்விடும். ஏன்னா சத்ரு யாரை விழுங்கலாமோ என்று வயதை அடித்தருகிறார். அதனாலதான் தேவன் பாவம் செய்கிறவர்களை 3 காரியங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். தேவன் ஒப்புக் கொடுக்கும் 3 காரியங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா தேவன் அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். 24ஆம் வசனம் சொல்லுகிறது. இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கேடான சிந்தைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இதை இன்னும் ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணணுமானால் இந்த 3 காரியங்கள்ல அசுத்தம் உருவ வழிபாடு, தெய்வம் அல்லாத கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். 2வது இழிவான இச்சை ரோகங்கள், ஒழுக்க கேடுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கண்கூடாக பார்க்கணும். இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டடியில உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு மனிதர்கள் இழிவான இச்சை ரோகங்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்கள். 3வது கேடான சிந்தனைகள், அதாவது துன்மார்க்கத்திற்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள். மனிதன் தேவனை திரும்பியும் சொல்லித்தார, தேவனை மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரப்படுத்தாலும் இருந்தால் அவன் உருவ வழிபாட்டுக்குள்ளாக கடந்து செல்வான். அவனுடைய ஜீவிதம் ஒழுக்கக்கேடாக நடந்ததாக இருக்கும். அவன் துன்மார்க்கமுடையவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு மனிதனை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க மாட்டார்கள். சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை, சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை. அப்படின்னா என்ன? தெய்வத்தை நீங்க கிரியேட் பண்ண முடியாதியா? விக்கிரகங்களை உருவாக்கி இன்னைக்கு தெய்வம் அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவர்களை சேவிப்பார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? சிருஷ்டியை தொழுது கொள்றது இல்லை. இதை நான் மாத்தணும். சிருஷ்டிகரை, சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை. சிருஷ்டினா திருப்பி சிருஷ்டிகர் தான் வருது. நான் அதை மாத்திரு. அப்போ மனுஷர்கள் என்ன பண்றாங்க? தெய்வம் உங்களை சுமக்க வேண்டும் ஐயா, நீ தெய்வத்தை சுமக்க வேண்டாம், சப்பரம் தூக்கிட்டு வரான். அது அந்தோனியாரா இருக்கட்டும், வேளாங்கண்ணியா இருக்கட்டும், அல்லது எந்த தெய்வமாக இருக்கட்டும். ஒரு கத்தோலிக்க சகோதரன் இடத்துல சொன்னார், பிலிப்பைன்ஸ்ல இருக்கும் பொழுது இருந்து வந்தவர். அவர் சொன்னார், நான் பிலிப்பைன்ஸ்ல இருக்கும் பொழுது நான் சப்பரம் தூக்கிட்டு வருவேன், தோளெல்லாம் வலிக்கும், சப்பரம் தூக்கிட்டு வந்தேன். ஆனால் இங்க வந்த பொழுது, ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட பொழுது, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அந்த நாள் முதல் கொண்டு ஏசப்பா என்னை சுமந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நீ தெய்வத்தை சுமக்க வேண்டாம். நாம் அந்த இந்திய தேசம் முழுவதும் சப்பரங்களை சுமந்து சின்ன ஒரு தெய்வத்தை கொண்டு ஒரு 100 பேர் சுமப்பா. அது மேல மின்கம்பத்துல பட்டு சில சமயங்களில் தீ பிடித்து விபரீதத்திற்குள்ளாக, விபத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறது. நான் பார்க்க முடியாத, கைகளிலிருந்து தொடாத, கால்களிலிருந்து நடவாத, தொண்டையிருந்து சத்தமிடாத, கண்ணிருந்தும் காணாத, வாயிருந்தும் பேசாத இவைகளை நீ ஏன் சுமக்க வேண்டும்? உன்னை சுமப்பதற்கு ஒரு தேவன் இருக்க வேண்டும் அல்லவா? காரணம் என்ன? ஜீவன சிருஷ்டிகரை சேவிக்காமலும், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமலும், சிருஷ்டிகரை சோத்திரியாமலும் இருக்கிறவர்களுக்கு சிந்தனையில் வீணராவார்கள். அவர்கள் தான் இப்படியான தெய்வத்தை சுமந்து கொண்டு செல்வார்கள். அழிவுள்ள மனுஷர்கள். மனுஷன் நாற்றம் பிடித்தவன், சும்மையே நாத்தம் பிடிச்சவன். மனுஷன் செத்து போனா அவன் பணத்தை தொடவோமா? தொடமாட்டோமே. அது 3 நாள் ஆகிவிட்டுன்னா அழுகிட்டு நாத்தம் அடிக்குமே. அப்படிப்பட்ட மனிதனை அது உயிரோட இருக்கும் பொழுது மேல எல்லாம் உள்ள அசிங்கங்கள் எல்லாம் போட்டு நாத்தம் பிடிச்சவன அவனை பிடிச்சு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன் தொட்டு கும்பிடுறான்? நீங்க நினைக்கலாம் அவனுடைய தெய்வ பக்தி, அவங்க மதம் அவங்கள இல்ல, அவங்க மதம் போதிக்கல. அது தேவனை மகிமை சிருஷ்டி, அவங்களுக்கு தெரியும் சிருஷ்டிகள் யார். அவரை ரெக்கக்னைஸ் பண்ண, அவரை மகிமைப்படுத்த, அவரை ஸ்தோத்திரிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாத பொழுது சிந்தனையில வீணராவார்கள். அவருடைய இருதய இருள் அடைந்தவன் இப்படிதான் போய் கண்டதையும் போய் கும்பிட்டு கிடப்பான். கும்பிடுகிறவன், நீ ஒன்ன அது விஷப்பாம்பு,
உன்னை கடித்தால் கொண்டு விடும் அல்லவா, அதுக்கு பால் ஊற்றுவாயா, அதை வணங்குவாயா? தெய்வ யானைன்னு சொன்னாங்க ஒரு இதுல. இப்ப அண்மையில ஒரு பையன் செல்ஃபி எடுக்க போனான். என்னாச்சு? தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பி அங்கதானே போய் நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. நீ நான் சொல்லலாம் அவருடைய மத நம்பிக்கை, அவர்கள் அப்படி இல்ல. அவனுடைய இருதயம் இருளடைந்த இருதயம், கேடான சிந்தனைகள். எங்கேயோ மலையில போய், மேல மலையில போய் நேர போய் தீபத்தை கொளுத்திட்டு வரோம். அது எல்லாருக்கும் தெரியும். இது இயற்கையா வரக்கூடிய தீபம் அல்ல, மனுஷர்களால் உருவாக்கப்பட்டுகிற ஒரு தீபம். மலையில இங்க இருந்து நேர இதெல்லாம் ஃபியூவல் எல்லாம் கொண்டு போய் அங்க கொண்டு போய் தீய கொளுத்தி விடுவோம். இங்க இருந்து கும்பிடுறான் மகர தீபம்னு. ஏன் உன் புத்தி எங்க போச்சு? இது அவருடைய மத வழிபாடு அல்ல. perverted mind, reprobate mind. இல்லைன்னா இதை பார்த்து கும்பிடுவானா? உன் வீடு தீப்பிடிச்சு இருக்கும் பொழுது நீ கும்பிடக்கூடாது? பாம்பு ஒன்ன கொத்தும் போது அதை கும்பிட்டு இருக்க கூடாது, அடிக்காதன்னு? வை? தேவனை மகிமைப்படுத்தாத யாரா இருந்தாலும் சரி, இந்துவோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியரோ யாராக இருந்தாலும், சிருஷ்டிகர் யார் என்று தெரியும். அவரை தொழுகாமல் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களை நீ தொழுது கொண்டு இருப்பாயானால் நீ அசுத்தத்திற்கு ஒப்புப்படுவாய். கொஞ்சமாவது சென்ஸ் இருக்குதா இவங்களுக்கு எல்லாம்? இரண்டாவது, ஒழுக்கக்கேடு. நான் ரோமர் 1:18 32 வரை உள்ளத கோர்வையா கொண்டு வந்திருக்கேன். அங்கே இருந்து கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஸ்டடிக்காக. ஒழுக்கக்கேடு, இழிவான இச்சை ரோகங்கள், அவங்களுடைய இருதயத்தில் இச்சை கூடும். தேவனை மகிமைப்படுத்த இருதயத்துல இச்சைகள், மாம்ச இச்சை. உன் இருதயத்துல தேவன் இல்லையானால், உன் இருதயம் தேவனை மகிமைப்படுத்தியானால், இந்த மாம்ச இச்சை பாருங்க. இந்த மாம்ச இச்சை அவ்வளவு தூரம் இருக்கனாலதான் அவன் மிருகத்து கூட போய் மிருகத்தை காட்டிலும் கேடுகட்ட காரியங்களை இன்னைக்கு ஜீவிதத்தில் செய்து கொண்டிருக்கிறான். காரணம், உள்ளே ஜீவனுள்ள தேவன் இல்லை. காரணம், உள்ளே ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தவில்லை. கொஞ்சம் நஞ்சமா இச்சை. ஆனால் இந்த இச்சைகளை திருப்திப்படுத்த உலகத்தில் உள்ள சட்டங்களை கொண்டு வந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவார்கள். மிருகம் கூட செய்யாதியா? ஒரு மிருகம் தன்னுடைய ஜாதியை சேர்ந்த பெண் ஜாதியை தான் புணருமே தவிர வேற ஆம்பளையான கூட போகாது, பொம்பளையான கூட போகாது. இட்ஸ் சோ டர்ட்டி. perverted mind சொல்லுவாங்க. வக்கர புத்தி, கீழ்த்தரமான புத்தி. காரணம், ஒரு மனுஷனை எங்க தேவனை என்னைக்குமே மகிமைப்படுத்தி பழகுங்க. உங்களுடைய இருதயம் வெளிச்சமாய், உங்களுடைய இருதயம் நல்ல சிந்தனைகளை உடையதாய், உங்களுடைய சிந்தனைகளே மேலான சிந்தனைகளா இருக்கும் ஐயா. மாத்திரமல்ல, இந்த மனுஷன் இருக்கான் பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை பொய்யா மாற்றுவார். இன்னைக்கு பாஸ்டர் அமெரிக்கால நடந்துச்சு. இப்போ போன வாரம் ட்ரம்புடைய இனாகுரேஷன் செரமனியில் ஒரு பாஸ்டர் அம்மா ஸ்டேஜில் பேசினாங்க. ட்ரம்ப் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட், நான் அடுத்தால கொண்டு வரேன், அதை எடுக்கும்போது சொல்றேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றுவார்கள். அவன் சொல்லுவான், தேவன் இது கொடுத்தது, தேவன் தான் இவர்களுக்கு இந்த இதுகளை கொடுத்திருக்கிறார். ஒழுக்கக்கேடு அப்படின்னு அர்த்தம் என்ன? மிருகங்கள் ஒழுங்கா இருக்குங்க, அவர்களுக்குள்ள ஒழுக்கக்கேடு கிடையாது. மனுஷனுக்கு தான் பிராத்தல் ஹவுஸ் இருக்குது, விபச்சார விடுதி.
அது தேவன் கொடுத்ததல்ல. காரணம் இந்த perverted mind, வக்கிரக புத்தி உள்ளுக்கு இருக்கு. தேவனற்ற ஒரு மனிதன் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும்போது சிலவங்க இருக்காங்க, அவங்கள ஓரளவு கட்டுப்படுத்தி இருப்பாங்களே தவிர இந்த வக்கிரக புத்திங்கிறதுங்கிறது ஒரு நாள் அவர்களை விட்டு போவதில்லை. பாருங்க, இந்த ஒழுக்க கேட்டுல ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்குவார்கள். அது யார் மேல யார் விரகதாபம்? ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தின் மேல், இன்னொரு ஜாதியான ஒரு சிங்கம் ஒரு யானைக்கு மேல விரகதாபத்துல போடாது. அல்லது ஒரு நாய் ஒரு பூனைகிட்ட விரகதாபத்துல ஓடாது. மிருகம் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. ஆனா மனுஷன் தான் விரகதாபத்தினாலே பொங்குவார்கள். பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு ரோதமான அனுபவமாக மாற்றுவார்கள். நல்ல கவனிச்சுக்காங்க. பெண்களோடு, ஆண்கள் ஆணோடு அவ்வளட்சணமானதை நடப்பிப்பார்கள். அதான் இன்னைக்கு நடக்குது. இந்த குழந்தைக்கு இந்த கொடிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? LGBTQ++. ஞாபகம் வச்சுக்காங்க. அதான் அன்னைக்கு எடுக்க போறேன். LGBTQ என்ன? எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைகளும் தெரியும். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது என் பேரன் வந்தான் அன்னைக்கு. இங்க சின்ன பையன், தாத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கு இந்த பிளாக பார்த்து புரிஞ்சு போச்சு. என்னடா தாத்தா இது பைபிள் ஸ்டடி தானே? ஆமா. என்ன LGBTQ எல்லாம் எடுக்கிறீங்க? சின்ன குழந்தைகளுக்கும் தெரிஞ்சு போச்சு. LGBTQனா என்னன்னா, இட்ஸ் an acronym that stands for lesbian, gay. நான் விளக்கம் கொடுக்கிறேன், கவலைப்படாங்க, தமிழ்ல வரும். Transgender, queer, intersex, asexual. The plus represents other identities that are not included in the acronym, such as non-binary, pansexual, agender. என்னன்னா லெஸ்பியன் தமிழ்ல கொண்டு வரேன், கே, இததான் LGBTQIA. லெஸ்பியன்ல பெண்ணோடு பெண். விரகதாபம் பெண்ணோடு பெண். இத இந்த LGBTQ ஒண்ணு ஒரு சங்கத்தை உருவாக்கி, இந்த சங்கம் இன்னைக்கு தங்களுடைய உரிமைக்காக அரசாங்கத்துல போராடி கொண்டிருக்கிறது. கே, ஆணோடு ஆண் நடக்கிறது. ஆணோடு ஆண் அவலட்சணமானதை செய்கிறது. தேவன் நியமித்தது ஆணும் பெண்ணு தானே தவிர அதே ஜாதி அவங்க இப்படி போகணும்னு கிடையாது. அடுத்தது இன்னொன்னு பைசெக்சுவல். அப்படின்னா ஆண் ஆணுகிட்டையும் போவோம், ஆணு பொண்ணுகிட்டையும் போவோம், பொண்ணு பொண்ணுகிட்டையும் போவோம், பொண்ணு ஆணுகிட்டையும் போகும். எம்மதமும் சம்மதம். மிருகம். அதாவது நீ ஆம்பளையா பொம்பளையா இல்ல, எனக்குள்ள இச்சையை நிறைவேற்ற ஒரு ஆம்பளை ஆம்பளையை யூஸ் பண்ணுவேன், பொம்பளை பொம்பளையை யூஸ் பண்ணுவேன். இவங்களும் அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிட்டான். அடுத்தது நம்ம டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள். திருநங்கைகள் பிறப்பினால குறைவுடையவர்கள். திருநங்கைகள் அவருடைய ஜீன்ல குறை அப்படி பிறந்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு இந்த இச்சை ரோகங்கள் கிடையாது. இழிவான இச்சை ரோகம் அவங்களுக்கு ஒரிஜினலா கிடையாது. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தாத எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, நல்லபடி பிறந்த ஆம்பளையா இருந்தாலும் நல்லபடி பிறந்த பொம்பளையா இருந்தாலும் அவன் இழிவான இச்சை ரோகங்களுக்கு போயிடுவான். ஆனா இந்த கூட்டம் திரும்ப நங்கை ஆனாலும் பைசெக்சுவல் ஆனாலும் இவங்க எல்லாம் தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு கடவுள் தந்தது இப்படி, அரசாங்கம் இதை எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி
தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு பாலினங்கள், அது என்ன, எல்லா விதமும். டிரான்ஸ்ஜெண்டர்டையும் போவேன், டைம் கிடைச்சா மிருகத்திட்டையும் போவேன். அடுத்தது சில பிறப்புல வித்தியாசமான பாலினம் இருக்கலாம். நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுனால நிறைய எனக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சது உண்டு. பிறப்புல ஆணாக இருப்பான், உள்ள பாடியை பார்த்தீங்கன்னா பெண்களுக்குரிய பாடுகள். அது வித்தியாசமான பாலினம் இருக்குது, அது பிறப்பு. ஏன் பிறப்புல குருடா பிறக்கிறவன் இல்லையா, பிறப்புல நொண்டியா பிறக்கிறவன் இல்லையா, அவனுக்கு மாத்திரம் என்ன ஒரு சட்டம் இருக்குதா? ஆனா பிறப்புல வித்தியாசமான பாலினம் வந்தா அதை சாதகமா பயன்படுத்தி இந்த இழிவான இச்சை ரோகம் உள்ளுக்கு வரும் பொழுது, ஆமா இந்த இவன் கூட போய் செக்ஸ் பண்ணா என்ன, அவன் கூட போய் படுத்தா என்ன, இவன் கூட போய் நாசமா போனா என்ன, அவனுக்கு அதை பத்தி எண்ணமே கிடையாது. இன்னொரு கூட்டம் இருக்கான், ஏசெக்சுவல், பாலின கவர்ச்சியற்றவர்கள். இவங்களுக்கு பாலினத்தை பத்தி கிடையாது, ஆனா லவ். ஐ எம் வெரி சாரி, நான் பைபிள் ஒரு கமெண்ட்ரியில பார்த்தேன். அந்த கமெண்ட்ரியில இந்த வசனங்களுக்கு விளக்கம் என்ன கொடுத்திருக்காரு, பைபிள் கமெண்ட்ரி. இங்கிலீஷ்ல என்ன போடும் தெரியுமா? as long as they go together in love, nothing wrong in it. அன்பினால ஒருவர்கள் ஈர்க்கப்பட்டு ஆணோடு ஆண் பெண்ணோடு போனாலும் அது சரி, அது கவலைப்பட வேண்டாம், அது அன்பினால செய்யப்படுகிற செயல்கள், அதனால இதை கண்டிக்க கூடாது. வாட் a rubbish, dirty explanation. நீ ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் நீ போறேன்னா உன்னுடைய இச்சை ரோகங்களை நிறைவேற்ற, உன்னுடைய விரக தாபத்தை நிறைவேற்ற நீ வெறி கொண்டு தெரிகிற ஒரு மிருகம் நீ. இந்த பயல்கள்லாம் இதனாலதான் இந்த பொம்பளை கேட்கிறா. ஒரு அமெரிக்கால ட்ரம்ப் இனாகுரேஷன்ல அந்த லேடி கேக்குது, ட்ரம்ப பார்த்து. ட்ரம்ப் சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல இனிமேல் 2 ஜாதிகள் தான் உண்டு, ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. தமிழ்ல தான் அழகா எழுதியிருக்கு, ஜாதி 2 ஒழிய வேறு, ஆண் ஜாதி பெண் ஜாதி தான், வேற ஜாதி கிடையாது. மீதி எல்லாம் குறைவுபட்டு திருநங்கைகள், குறைவோடு பிறந்தவர்கள், குருட, கால் இல்லாதவன், சப்பானி, அது மாதிரி மென்டலி ரிட்டார்டட் பிறந்தவன். அதுக்காக வேண்டி இச்சைகளை நிறைவேற்றணுமா? இல்லையே. அப்ப அந்த பொம்பளை கேக்குறா, அவ யாரு? பாஸ்டர், அங்கி போட்டவள். அவ ட்ரம்ப் கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறா, அந்த பிரேயர்ல போய் நீ பிரேயர் பண்ணுவாயா இல்லது பொலிட்டிக்கல் பேச்சு பேசுவாயா? எல்ஜிபிடி சந்ததியாருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் அனாதையாகி விடுவார்கள். இது அவங்களுடைய அரசாங்க திட்டம். அவர் தெளிவா சொல்றார், வீட்டுக்கு வீடு பைபிள் இருக்கணும், 2 ஜாதி, ஆண் ஜாதி பெண் ஜாதி, அவ்வளவுதான் ஃபுல் ஸ்டாப். ஏன் இங்க இவ்வளவு தூரம் எடுக்கிறேன்னா, இந்தியாவுக்குள்ள வந்தாச்சு, லிவிங் டுகெதர் வந்தாச்சு, ஆணோடு ஆண் வந்தாச்சு, ஊருக்கு ஊர் சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இது கூட ஒரு பிளஸையும் சேர்த்திருக்கிறான். இந்த பிளஸ் என்னன்னா, வேற ஏதாவது நீங்க கொண்டு வரனாலும் கொண்டு வாங்க. எது உனக்கும் ஒரு 8 வயசு பையனையும் 80 வயசு பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்காங்க, பிளஸ் பிளஸ். நீ எதுவும் பண்ணு. ஏன் அன்னைக்கு மிருகம், ஏன் ஒரு 80 வயசு கிழவி கிட்ட 18 வயசு பையன் போய் அவளை கெடுக்கிறான்? ஏன்? அவன் மிருக குணம், அவன் தேனமற்றவன், அவன் இருளடைந்த இருதயமுடையவன், கேடான சிந்தனைகளுடையவன். ஒரு ஷபலதிகாரதையரவா. அது மாத்திரமா? இன்னொரு வார்த்தை இருக்குது, பெஸ்டியாலிட்டி அப்படின்னா மனிதன் மிருகத்தோடு புணர்வது. இன்னைக்கு லிட்டரலா நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் மிருகத்தோடு புணர்ந்து மிருகம் செய்யாத காரியத்தை விட கேடுகட்ட காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இது தெரியுதா? எங்க மிருகங்களுக்கு மிருக ஆஸ்பத்திரி கிடையாது, காட்டுக்கு போங்க.
மிருகங்கள் தன் தேவனால் தங்களுக்கு இறை கிடைக்கும் என இறை தேடி தெரியுமா? அந்த மிருகங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ளவைகள். காட்டுக்கு போனீங்கன்னா மிருக ஆஸ்பத்திரியா இருக்குது. காட்டுக்கு போனீங்கன்னா மிருகங்களுக்கு எய்ட்ஸா பிடிச்சிருக்குது, இல்ல கோவிட் வந்திருக்குதா, அல்லது காட்டுல உள்ள மிருகங்களுக்கு வேக்சினேஷனா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறாய். இந்த கேடுகட்ட மனிதர்களின் நிமித்தமாக மிருகங்கள் பிச்சை எடுக்கிறது. யானை பிச்சை எடுத்தா வாழும் காட்டுல பார்க்கல. ஞான கம்பீரமா மரங்களை முறித்து என்ன அழகா சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒரு ட்ரக்கையே தள்ளி விடுகிறது. அதுக்கு ஒரு மரத்துல இருந்து சாப்பாடு வேணும்னா ஒரு தள்ளுதான், முட்டி கீழே தட்டி எல்லாத்தையும் தேங்காயெல்லாம் ஒரு மீதி உடைச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்குது. அந்த யானையை கொண்டு வீடு வீடா பிச்சை எடுக்க வைக்கிறியே. குரங்க ஆட வச்சு நீ பணம் சம்பாதிக்கிறியே. கிளிய வைத்து பணம் சம்பாதிக்கிற. இதெல்லாம் கேடுகட்ட மானங்கட்ட வக்கர புத்தி நிறைந்த ஜென்மம். மீனெல்லாம் செத்து மதக்குது கடல்ல. ஏன்? மனிதனுடைய ஜாக்கிரதை. குரூட் ஆயில கடல்ல விட்டு மீன் சாகுது. வனங்களை சரியா பராமரிக்கிறபடியே தீப்பிடித்து அழிகிறது. போய லாஸ் ஏஞ்சலஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சுத, அதை கும்பிட. மகர தீபம் அதை கும்பிட வேண்டியது தானே. சிலவங்களுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? இங்க இருந்து நேர வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்டா கிருபை இறங்கும்னு. நோ, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுதான் அந்த ரோம அதிகாரத்தினுடைய அடிப்படை தத்துவம். ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ். அதுக்காக நீ நேர்த்தி கடன் செலுத்த வேண்டியதில்லை. கோயில ஆண்டவர் முடிய கேட்கல. ஆண்டவர் முடிய கேட்கல, வேற ஒண்ணும் கேட்கல. உன்னுடைய இருதயத்தை தாமாக. இந்த இழிவான இச்சை ரோகங்கள் மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது சாதாரண காரியம் இல்ல. அதுக்குரிய தப்பிதங்களுக்குரிய பலன் உண்டு. இந்த கூத்தெல்லாம் அடிக்கிறானுங்க பாருங்க. இந்த கூத்து அடிக்கிறவனுக்கு ஏற்ற பலன் அங்கு வரும். அது எவனா இருந்தாலும் சரி. நாம தேவ பிள்ளைகள், சத்தியம் கேட்கிற பிள்ளைகள். இன்னையில இருந்து ஒரு மேக் எ பாயிண்ட் நல்ல தீர்மானம் பண்ணிக்காங்க. நான் எப்போதும் உங்களை ஏசப்பா துதித்து கொண்டே நேரம் துதிப்போம். ஒரு நிமிஷம் துதிப்புமா எல்லாரும் கூட. எல்லாரும் துதிங்க துதிங்க. தேவனே மகிமைப்படுத்துகிறான். நீங்க தான் ராஜா, நீங்க தான் என்ன சிருஷ்டித்தவர். இந்த மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் இந்த நேரம். அப்ப என்ன ஆகுன்னா உங்களுடைய இருதயம், சிந்தனைகள், மேலான சிந்தனைகள், கிறிஸ்துவுக்கு அடுத்த மேலானவளை நாடுங்கள். கொலோசியர் 3 பேர். கீழானவளை நாடாத. பூமியில் உள்ளவளை அழிந்து அது நாத்தம். நான் சொல்லிட்டேன் தெளிவா. யாரு மிருகத்தை வச்சு பிச்சை எடுக்கிறான்? மனுஷன் தான் பிச்சை எடுக்கிறான். ஆனா மனுஷனை மிருகம் ஏதாவது பண்ணுதா? பிச்சை எடுக்க வைக்கதான். நீ தானே பிச்சை எடுக்கிற. நீ தானே பணத்தை தின்னுட்டு கிடக்குற. என்னென்ன போதைகள்லாம் ஓடுது. தெய்வத்தை மாட தெய்வமா, அதுக்கு உள்ள மூத்திரம் மருந்தா? எங்க இருந்து புத்தி வந்துச்சு இந்த வக்கர புத்தி? யார் சொல்றா? படித்த டாக்டர் சொல்றாங்க. கேவலம். ஏன் இந்த புத்தி வந்துச்சு? தேவனை மகிமைப்படுத்தாதபடினா. திருப்பி நான் சொல்ல வரேன், இது மதம் கிடையாது. மதம் இந்த போர்வையில் ஆடுகிற வக்கர புத்தி, கேடான சிந்தனை. நீ தேவனை சிருஷ்டிகரை தொழுது கொள். சிருஷ்டிக்கப்பட்ட தொழில்களை தொழுது கொள்ளுவேனால் உன்னுடைய நிலைமை, நீ மூத்திரத்தை கும்பிடுவ, சாணியில சோப்பு போட்டு குளிச்ச மாதிரி குளிப்ப. அறிவில்ல. இதற்கு தக்கதான பலன் உண்டு. அதனால இவருக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டு. ஆனா அது மனது இருக்காது. அந்த மாதிரிப்பட்டவர்களுக்கு இந்த மனசே வராது. முதல்ல உருவ வழிபாடு. சிருஷ்டிக்கப்பட்டவர்களை தொழுது கொண்டிருப்பார்கள். இரண்டாவது ஒழுக்கக்கேடு. எவன் யார்கிட்ட போனது இல்ல.
சொந்த தாப்பனே பிள்ளையை கெடுக்கிற காலம். இன்னைக்கு நான் பேப்பர்ல பார்த்தேன், ஒரு மனைவியை கொண்டு அந்த சதையை வெட்டி குக்கர்ல வேக வச்சு போனை இடிச்சு தூளாக்கி அதை ஒரு பையில போட்டு நதியில கொண்டு போட்டான். எவ்வளவு மட்டரகமானுச்சு. எங்க இத்தனைக்கும் அவன் மிலிட்டரியில ஒர்க் பண்ணவன் மூத்திரத்தை குடி 80 வியாதிகளுக்கு உனக்கு சோமளிக்குன்னு சொல்லுகிறது யாரு? ஒரு மருத்துவர், டாக்டர், படிச்ச MBBS படிச்ச டாக்டர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஏன் தேவனை அறிங்கிற அறிவு இருந்தாலும் அவர்களுக்கு அதை அறிய மனதில்லை. பணத்துக்கு மேல உட்கார்ந்து தியானம் பண்றோம். அப்ப இந்த மனிதர்களின் நிமித்தம் நடக்கிற காரியம் மூன்றாவது துன்மார்க்கம். அவர்களுக்கு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனசே இருக்காது, மனசு வராது. தகாத வேலைதான் செய்வார்கள். இதனாலதான் யாரை அழிக்கலாம், குடும்பங்களை அழிக்க பார்க்கிறான். ஜாதி வரி தலைத்து விரித்தாடுகிறது. என்ன ஆனர் கில்லிங், நிறைய வாலிப பையனும் பெண்களும் காதலித்து திருமணம் செய்யும் போது கொன்று விடுகிறாங்க, கடத்தி விடுகிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்துகிறான இருப்பார், அவனுடைய சிந்தனை அப்படி இருக்காது. சமுதாயம் சீர்திருத்த வேண்டுமானால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சபைகள் சீர்திருத்தப்பட வேண்டுமானால் நீ தனிநபராக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். அதனாலதான் இவர்கள் தகாதவர்களை செய்வார்கள். மேலும் இங்க 23 கேடான சுவாபங்களை கொண்டு வந்திருக்கு. ஒழுக்கக்கேடு மேல ஒழுக்கக்கேடு, அதாவது லாங்குவேஜ் மாறி 23 சுவாபங்கள் இருக்குது. இது ரோமர் 18ஆம் அதிகாரத்துல தான் நான் கொண்டு வரேன். ஒரு மனுஷனை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது 23 கேடான சுவாபங்கள். நல்ல உங்களுக்குள்ள இருக்கா இல்லன்னு நீங்க பாத்துக்காங்க. அவர்கள் சகலவித அநியாயம் சில சமயங்கள் நம்மளே சொல்லு, இது அநியாயம். இப்படிப்பட்டவன் அநியாயத்தை நியாயம் செய்ய மாட்டான். வேசித்தனம் விளக்க அவசியம் இல்லை. துரோகம், சில நம்பிக்கை துரோகம் பண்ணும். அவங்களுக்கு ஒருத்தன் போறான், அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கீழே கொடுத்துட்டு இவன் பாக்குறான் நேரா, நீ எடுத்து பக்கத்துல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா தூக்கிட்டு ஓடிடும். துரோகம், நம்பிக்கை துரோகம். அப்படின்னா 2 பேரு பார்ட்னர் பிசினஸ்ல, வர்ற வருமானத்துல உங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தரேன், அவனை நம்பி இருப்பான், கொடுப்பான்னு. இவன் நம்ம இல்ல அவ்வளவு கிடைக்கலன்னு போயிச்சு. இந்த மாதிரி துரோகம் செய்கிறதற்கு காரணம் தேவனை மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரியாமல் இருந்தா இந்த துரோக எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். பொருளாசை, சில இடங்கள்ல பக்கத்து வீட்டுக்கு வீடு சண்டை போடுறத பார்த்தா பயங்கரமா இருக்கும். அடுத்தவன் பொருளுக்கு மேல ஆசைப்படுகிறது. இதனாலதான் திருடு, கொள்ளை இதெல்லாம் வருகிறது. வயதானவங்களை இடிச்சு கொண்டு போட்டுட்டு பொருளாசை, வேசித்தனத்தினாலதான் வயது வரம்பின்றி எல்லா இடங்கள்லயும் கேவலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. சொன்ன மொத்தம் 23 குணாதிசயங்கள், பெருமையானதல்ல. குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம். வாக்குவாதம் நடக்குமா? ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டான். தேவனையுடைய மனுஷன் என்ன செய்ய வேண்டாம், சரி இவன்ட்ட போட்டு சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிறது கத்து கிடக்குது. எவன் ஒருத்தன் தேவனை மகிமைப்படுத்தலையோ அவன் வாழ்க்கையில குரோதம் நிற்கும். அப்படி எப்போ இவனை கட்டிச்சு கொல்லலாம்.
ரிவெஞ்ச். இவனை என்ன பண்ண இருவரும். ஏன்னா சிந்தனை முழுவதும் வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன ஏமாத்திட்டான். நீ மகிமைப்படுத்துறவனா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், டோன்ட் வரி. நீ தேவனை மகிமைப்படுத்துறாங்க பொழுது he will say that no 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 no, வேண்டாம், நீ கோபப்படாத, நான் பார்த்துக்கிட்டுறேன். அப்போ இந்த கேடான சிந்தனை உள்ளுக்கு வரும் பொழுது குரோதம் அப்படியே அழுது பார்க்கும் பொழுது, பிள்ளைகளுக்குள்ள ஒரு குரோதம் இருக்கலாம், குடும்பத்திற்குள்ள இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், குரோதங்கள் அது பல நாள் வச்சு வஞ்சம் தீர்க்கிறது. இன்னைக்கு பாருங்க, எத்தனை கொலைகள் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு அந்த குரோதத்தினால ஒருத்தன் வெட்டிட்டான், அடிச்சிட்டான்னா அதை அவனை கண்ணு வச்சு வருஷ கணக்கு தாண்டி வாய்ப்பு கிடைக்கும் போது தலைச்சு. ஏன்? இதுதான் உள்ளுக்கு இருக்குது. தேவனற்றவருடைய வாழ்க்கையில யாரா இருந்தாலும் நிறைய நீங்க சொல்லலாம். பொறாமை, வாக்குவாதம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிடிச்சு நிறுத்த முடியாது. அடுத்தது 9வது வஞ்சகம். விளக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். வன்மம், இந்த வன்மத்தை தான் சொல்லிட்டு இருக்க. perverted mind. அசிங்கம் எல்லாம் உண்டோ. இன்னொன்னு புறங்கூறுதல். தேவனை மேம்படுத்தாதவன் ஈஸியா புறம் நேர என்ன ஆவிக்குரிய ஆளுகளா இருக்கட்டும், எதை சொல்லக்கூடாதோ அது போய், பிரதர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, உங்களை பற்றி தான் அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான், போச்சா. காரணம் வன்மம். ஒரு ஆளை பிடிக்கலன்னா புறங்கூறுதல். சபைகளுக்குள்ள நிறைய பார்க்கலாம், குடும்பங்களுக்குள்ள நிறைய பார்க்கலாம். அங்க போய் பேசும் பொழுது நல்லபடியா பேசுவாங்க, இங்க வந்து வத்தி வச்சு விடுறது. நடக்குதா இல்லையா? அந்த மாதிரி பேசாதங்க. தேவனை விரும்புறது இல்லை. தேவனை திருப்பி நான் கொண்டு வரேன். தேவனை ஸ்தோத்திரியாமலும் தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தினா ஆண்டவர் நினைச்சு வரணும். வேண்டாம், நீ பேசாத, ஏன் நீ போய் சொல்லிக் கொடுக்க, அதை குத்தி வைக்காத, பொறங்கூடாது, நான் பார்த்துக்கிட்டேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இன் மை செல்ஃப். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார். ஆண்டவன் கூட சொல்லுவார், நீ பேசாதம்மா, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிடுறேன். நீ அதை ஒன்றும் போட்டு விடாது. போட்டு விட்டுனா உனக்கு அவங்க போட்டு விடுவாங்க. எப்பவுமே ஒரு ஆள் நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க, ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து புறங்கூறுதுன்னா நீங்க நினைச்சுக்கிடுவீங்க, இன்னாரை பற்றி என்கிட்ட இவ்வளவு தான் சொல்றாங்களே. உங்களுக்கும் ஒரு நபரை குறித்து உங்கள்கிட்ட அவங்க சொல்றாங்கன்னா உங்களுக்கும் அவங்க மேல ஒரு தவறான எண்ணம் இருக்குன்னு வைங்க, அது உங்களுக்கு சாதகமா இருக்கும். அப்ப நாம நினைச்சோம், ஆமா அந்த ஆளு அப்படிதான் மோசமான ஆளு அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட திருப்பி பேசிட்டோம்னு வைங்களேன், இதே ஆளு அங்கேயுமே நாம வச்சுக்காங்க. எவன் ஒருத்தன் புறங்கூறுகிறானோ அவன் உங்களை குறித்தும் பார்த்து மற்றவங்ககிட்ட புறங்கூறுவான். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, எவன் ஒருத்தன் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறானோ அவன் புறங்கூறுகிற குணம் அவனுக்குள்ளாக இருக்கும். கேடான சிந்தனை அதெல்லாம். அவதூறு பண்ணுகிறவனாய் இருப்பான். 12 23 சொல்லியிருக்க. தேவ பகைஞருமாய். அவங்களுக்கு அந்த சமயங்கள்ல போய் நீங்க சத்தியம் பேசுங்க, ஆமா பெரிய பக்திமான் நீ வந்துட்ட. இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நீங்க போய் பேருங்க, சத்தியத்தை பேசுங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஏன்னா அந்த மாம்ச சிந்த மரணம். அந்த மாம்சத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா யுக்திகளையும் செய்வான். அவங்கிட்ட போய் நீங்க சத்தியம் சொல்ல போனா அந்த சமயம் அவனுக்கு கேவலமா இருக்கும். அவனுக்கு கடவுளை பற்றி அவன் கோயிலுக்கு போவான், காணிக்கை கொடுப்பான், தசோபாகம் கொடுப்பான். ஆனா கடவுளை பற்றி பேசும் பொழுது அவன் தேவ பகைஞருமாயிருப்பான். அதனாலதான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. அடுத்தது துராகிருதம் பண்ணுகிறவன். சாதாரண காரியம் இல்லை, பண்றது எல்லாமே கூத்து பிடிச்ச காரியங்கள். அடுத்தது 15வது காரியம் அகந்தை. உங்களுக்கு
ஒரு அகந்த வந்துடும். நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது. தேவன் ஏன் எப்படி அகந்த வரும்? ஒண்ணு, நான் அதனாலதான் எப்பவும் முன்னாடியே சொல்லுவேன், நீ ஆண்டவருக்கு முன்னால விழுந்து கிடக்கலன்னா மனுஷர் முன்னால விழுந்து கிடப்பாய். ஆண்டவருக்கு முன்னால விழுந்து கிடப்பாயானால் மனுஷன் முன்பு நிமிர்ந்து நிற்பாய். இவரோட பெரிய அகந்த உடையவனா இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு முன்னால வெட்கப்பட்டு போவாய். அந்த நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அகந்தவன், நான் பணக்காரன், நான் வசதியுடையவன். இன்னொன்னு என்ன தெரியுமா? வீம்புக்காரன். வீம்புக்குனாலும் மற்றவங்கள நோண்டி விடுறது. இருக்கா இல்லையான்னு நான் சொல்லல, உங்களுக்கு தெரியும், பார்த்துக்காங்க. வீம்புன்னா என்ன? அப்படியே அப்படியே விதை போட்டு விடுறது, கண்ணடிச்சுக்கிடுவான், மக்களை போட்டு விட்டுருவான். எங்க ஊர்ல எல்லாம் அது பயங்கரமா நடக்கும். சில வீடுகள்ல பொண்ணு பார்க்க வருவான் அந்த ஊர்க்காரன், அந்த வீட்டுல ஒன்னும் கேட்க மாட்டான். ஊர்க்காரன் ஒரே ஒருத்தாங்க, அந்த வீட்லயே பொண்ணு எடுக்க போறீங்க? ஒண்ணு அப்படிப்பட்ட ஒண்ணுமே இருந்திருக்காது. இந்த மாதிரி கூத்துகள் எல்லாம் பண்றவனுங்க தேவ பகைஞர்கள். பார்க்கறதுக்கு நல்லதா இருப்பாங்க. இந்த அகந்த பயங்கரமா இருக்கும். ஃபுல் சூட் எல்லாம் போட்டு அவன் நடையும் காரியங்களும் வீம்புக்காரருமா எடுத்தது பாருங்க. பொல்லாதவளை யோசித்து பிணைக்கிறவர் அப்படின்னா என்ன? இவன் சிந்த ஓடிக்கிட்டே இருக்கு. என்னத்தை செய்யலாம், என்னத்தை கெடுத்து. இன்னைக்கு பாருங்களேன், எவ்வளவு பேரு பணம் லட்சக்கணக்கில் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. 1 கோடி ஏமாத்திட்டான், 30 லட்சம் கட்டிக்காம உடனே கட்டுங்க, நான் 30 லட்சம் கட்டுங்க, உங்களுக்கு 60 லட்சம் வருது. இதுக்குன்னு ஒரு வெப்சைட் உருவாக்கி பொல்லாதகளை யோசித்து பிணைக்கிறவர்கள். யார விழத்தட்டலாம், யார்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கலாம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, இதுக்கு ஒரு அரசியல் கூட்டம் இருக்குது, போய் போராட்டம் நடத்துறதுக்கு. இவங்க வேலைகளே பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள். பணம் அமெரிக்கால இருந்து திருடுறானுங்க, இந்தியால இருந்து அமெரிக்கா பணத்தை திருடுறானுங்க. வடநாடுகள்ல சென்ட்ரல் காலிங் சென்டர் வச்சு பணத்தை திருடுறதுக்கு. அது பார்த்தா டிப்பிக்கல் ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்குமா? இவங்க நினைப்பெல்லாம் இத ஒரு கம்பெனியே நடத்துறானுங்க. என்னத்த ஏன் கேக்குறேன்? இவங்க படிச்சவன் எல்லாம் ஐடி ப்ரொஃபஷனல். இவங்களுக்கு யோசனை வராதா அடுத்த பணத்தை நம்ம திருட போறோம்னு? கிரெடிட் கார்டுல இருந்து பணம் எடுக்க போறோம், அடுத்தவன் பணம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், வயதான ஒரு 80 வயதுக்குரிய ஒரு ஊழியக்காரர், அவரிடத்துல போன் பண்ணி, பேங்க்ல இருந்து போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஐயா உங்க கார்டு என்ன ஐயா பிளாக் ஆகி கிடக்குது. அப்படியா? ஐயோ, அவர் ரொம்ப ஒரு மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டாரா. ஐயா உங்க கார்டு பல வருஷங்களாக ரிட்டையர்ட் ஆகி 50,000 ரூபாய் வச்சிருக்காரு அவர் பெரியவர். கூப்பிட்டு சொல்லிருக்கான், ஐயா உங்க கார்டு என்னையா பிளாக் ஆயிட்டு ஐயா. ஐயோ அப்படியா? என்னையா என்னாச்சு? அது உங்களுக்கு இனி பணம் எடுக்க முடியாது, நீங்க போட்ட பணம். ஐயா என்ன பண்ணணும்? நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுறேன். இவரு நம்பரை பார்த்து சொல்லி, பின்னால நம்பர் இருக்குல்ல அதை சொல்லுங்க ஐயா. ஊழியக்காரர் பத்தியா பிரைஸ் லாட் போட்டு தான் அவன் கூப்பிட்டுப்பான். இவரும் பின்னால் உள்ள நம்பரை சொல்ல, அடுத்த நிமிஷம் 50,000 ரூபாயும் அவுட். The old man was crying. எனக்கே இப்படி ஒரு கால் வந்துச்சு. நான் யுஏஇல தாயிதுங்கிற இடத்துல இருக்கும் பொழுது நிறைய இருக்குது. என் கூட ஒரு கொலீக் ஒர்க் பண்ணிச்சு ஒரு லேடி, பிலிப்பினோ. ஒரு நாள் இளங்கோ, do you have 500 dirhams? எதுக்கு? No, I won't tell you. Give me 500 dirhams now, urgent. Tell me, why do you want the money? No, don't tell anyone. யார்ட்டையும் சொல்லாத. எனக்கு எத்திஸ்லாத் அங்க உள்ள டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில இருந்து போன் வந்துச்சு, என் நம்பருக்கு 1 மில்லியன் திரஹம்ஸ் விழுந்திருக்கு. அப்படியா? ஆமா. எப்படி?
அவங்க சொன்னாங்க, என் நம்பரை மொபைலை திறந்து பேட்டரி எடுத்துட்டு பாரு, ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு விழுந்திருக்கு. நாங்க அந்த நம்பரை சொல்றோம், கொஞ்சம் செக் பண்ணிட்டு திருப்பி கூப்பிடு. அந்த நம்பரை எடுத்து உள்ளுக்கு திறந்து பார்த்தா அந்த நம்பர் இருக்கு, இது எக்ஸைட்டட் 1 மில்லியன் திராம். அப்ப இது கேட்டிருக்கு, நான் என்ன செய்யணும்? 500 திராம்ஸ் உடனடியா நீ டெபாசிட் பண்ண. நான் சொன்னேன், இது ஏமாத்து வேலை, இது திருட்டுத்தனம். அப்படியா? நான் சொன்னேன், இது திருட்டுத்தனம். என்கிட்ட ஒருத்தன் என் கார்டு எடுத்தான், நானும் அது இங்கிலீஷ்காரன். அவன் இங்கிலீஷ்ல பேசினதும், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசினதும் நான் எனக்கும் எக்ஸ்பயர் ஆகிற ஸ்டேஜ். Your card is expiring soon. I know, sir. Do you want me to activate it through call? No, it's okay. No, we can do it for you. Couple of days, it's going to be expired. Wait a minute. அப்படி போய் நான் கார்டை எடுத்துட்டு வந்து நம்பரை பாதி நம்பரை வாசிக்கும் பொழுதுதான் என்ன மண்டல ஸ்ட்ரைக் ஆச்சு. See, இவெல்லாம் யாரு? படிச்சவன், ஐடி படிச்சவன், பொல்லாதவளை யோசித்து பணைக்கிறவன். நான் என்னுடைய தேவன் நம்மோடு இருந்தபடினால நிறைய இடங்கள்ல நாம தப்பிக்கப்படுகிறோம். இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் அநேகம். காரணம் என்ன? ஏன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க? தேவனற்றவர்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரிங்கன்னு சொல்லிக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறும். இல்லைன்னா அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க ரிபெலியஸ் சில்ட்ரனா இருப்பாங்க. சில பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை அடிச்சுதுன்னா, பேர பிள்ளைகளை அடிச்சுதுன்னா சந்தோஷப்படுவாங்க. பேர நம்மளை அடிச்சுதான் பயங்கரமா அடிப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ரொம்ப கொண்டாடுவாரு, என் பேரன் என்ன மாதிரி ஜாலியா இருப்பான், என் தாகிட்ட அடிச்சுதான் விளையாடுவான். பையன் வளர்ந்தான், தாத்தாவோட பெரிய உருவமா வந்துட்டான். அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சான், அவரால் தாங்க முடியும், அழுதாரு. காரணம் என்ன? பயப்படுகிற பயம் இல்லை கர்த்தருக்கு. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத ஜீவிதம். தேவனை மகிமைப்படுத்த பழக்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு. உணர்வு இல்லாதவர்கள், உணர்வே கிடையாது. திருடுறானே, இவன் கஷ்டப்பட்டு சம்பாதியத்தை திருடுகிறோமே, அவனுக்கு உணர்வு வருமா? உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், இவர்களுக்கு உடன்படிக்கையே கிடையாது. சோப அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் வீழ்ச்சியினால் ஏற்பட்ட தீமைகள். இதெல்லாம் வீழ்ச்சி. என்ன வீழ்ச்சி? எதுல இருந்து வீழ்ந்தோம்? இதுல இருந்து நாம் எப்படி ரெக்கவர் ஆகிறது? கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். பட் பி ரிமெம்பர், இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிப்ப மகிமைப்படுத்துவேன், கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன், மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் கூட எல்லாரும் சற்று நேரம் ஸ்தோத்தரிப்போம். Please keep praising God. Please acknowledge God. You are my Lord. என்னுடைய இரட்சகர் நீர், என்னை வழி நடத்துகிறவர் நீர், என்னை மீட்டெடுத்தவர் நீர், என்னை இரத்தத்தினால் கழுகினவர் நீர், என்னோடு ஒரு தேற்றவாளனை கொடுத்திருக்கிறபடியெல்லாம் நன்றி, என்னை வழி நடத்தும் தேற்றவாளனுக்காய் நன்றி, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேற்றவாளனுக்காய் நன்றி, என்னை நீதியின் பாதையில் நடத்தும் ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, வெளிச்சமுள்ள சிந்தையை எனக்கு தாரும் ஆண்டவரே, கேடான சிந்தனைகள் எனக்கு வேண்டாம், ஒழுக்கக்கேடு எனக்கு வேண்டாம், உருவ வழிபாடு எனக்கு வேண்டாம், ஜீவ தண்ணீர் மாத்திரம் எனக்கு போதும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு இந்த வக்கிரக புத்தி வேண்டாம் ஆண்டவர். நல்ல தேவ சிந்தனை இவர்களுக்குள்ளாய் ஆளுகை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறது. 26 பேர் வந்திருக்கிறாங்க. நன்றியா ஆசீர்வதிக்கிற தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களோடு கூட இருக்கு. ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கட்டும். பரிசுத்தரே நன்றி. நாம் மேம்பட்டு அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். Thank you all for coming.